விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஜேபி மாடல தன்னுடைய கொள்கையா புரட்சி பாரதம், அதுக்கு முன்னாடி அது வேற மாதிரி இருந்தது. பூவை மூர்த்தி பிரதரோட அண்ணனோடய இருந்தார். அதுக்கப்புறம் வந்து செல்ல பெருந்தகை மாநில தலைவரா வராரு, மாநில செயலாளராக வராரு, பிஎஸ்பிக்கு வராரு மாயாவதி. ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை விட்டுருங்க, அவர் செய்த சமூக பணிகளை எவனாலையும் பண்ண முடியாது, திராவிட மாடல் ஆட்சியாலையும் பண்ண முடியாது. ஏன்னா வடசென்னையில வந்து எனக்கு தெரிஞ்ச ஆயிரக்கணக்கான பட்டதாரிகள் உருவாக்கி இருக்காரு. உங்களால பண்ண முடியுமா? என்னால பண்ண முடியுமா? எஸ்சிக்கு பாடுபடுறேன்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளால பண்ண முடியுமா? ஏன் நாளைக்கு விஜய் அரசியல் வந்தாலும் பண்ண முடியுமா? இப்ப லாஸ்டா நாகேந்திரனுக்கு முன்னாடி அரசான அஸ்வத்தாமன் வெறும் 31 வயசு தான். இப்பதான் ஏதோ வக்கீல அவன் பதிவு பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அவனை வந்து வழக்கறிஞர் ஆக்கி கொண்டு வந்தது மிஸ்டர் ஆம்ஸ்ட்ராங் தான். ஆனா அவனே என்ன பண்ணிருக்கான், 16வது நாள் வந்து நடத்துறான். ரஞ்சித் எல்லாம் சேர்ந்து, பிரின்ஸ் கஜேந்திர பாபு எல்லாம் சேர்ந்து ஊர்வலம் போறாங்க. ஆனா இன்னைக்கு அட்வொகேட்ஸ் எல்லாம் கட்ட பஞ்சாயத்துல தான் இருக்காங்க. யாரும் வந்து ப்ரொஃபஷனலை கத்துக்கிற மாதிரி இல்ல, குருகுலமும் இல்ல. ஆகேதன் பெரிய ரவுடின்னு தெரியுது. அவர் பையன் பார் கவுன்சில்ல என்ரோல் பண்றான். அப்ப என்ன போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணீங்க நீங்க? சம்பவ செந்தில் வக்கீல்னு சொல்றீங்க, போலீஸ் வெரிஃபிகேஷன் என்ன பண்ணீங்க நீங்க? இப்ப நாகேந்திரன் எடுத்துங்க, அஸ்வத்தாமன் எடுத்துங்க, அப்புறம் ஆற்காடு சுரேஷ் எடுத்துங்க. இந்த மாதிரி பீப்புளுக்கு அப்பீரான வக்கீல் எடுத்தீங்கன்னா 100 பேருக்கு மேல இருப்போம் ஆரம்பத்துல இருந்து. அத்தனை பேர் என்கொயரி பண்ணி, அதனால இன்னும் எத்தனை வக்கீல் இதுல என்டர்வியூ போறோம் தெரியல. கட்ட பஞ்சாயத்து. இப்ப ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் வந்து உங்களுக்கு மெயின் எவிடன்ஸ் இல்லையா? அதுல நீ 5-6 பேரை காட்டுறீங்க. அந்த 5-6 பேர்ல ஒருத்த வந்து திருவேக்கணும். அவனை என்ன பண்றீங்க? என்கவுண்டர்ல போட்டுறீங்க. அது ஃபேக் என்கவுண்டர் தாங்க. நான் கேஸ் போட்டு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். எல்லா அரசியல் கட்சியில உள்ளவங்களும் இதுல இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? அரசியல் கட்சிகளுக்கு ரவுடிகள் தேவைப்படுகிறது அர்த்தம். இப்ப இதுல அரசாணர் பாத்தீங்கன்னா ஒருத்தன் திமுக, ஒருத்தி மலர்கொடி அதிமுக, ஒருத்தன் தமாக. கிரேட் கஞ்சா வியாபாரி, பல பிரபல ரவுடி அஞ்சலை பிஜேபி மாவட்ட தலைவி. ஏன் இது மிஸ்டர் அண்ணாமலை தெரியாது? சார் வணக்கம். வணக்கம், குட் ஈவினிங் சார். எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் ஹெர்னியா சப்பரானதுனால நாட் ஃபீலிங் வெல். ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த படுகொலையும் என்னுடைய க்ளோஸ் நண்பர் அப்படிங்கிறதுனால என் மனசை பாய்ச்சிச்சு. நான் அதுல இருந்து விடுபடல பிரதர். டு பி ஃபிராங்க் வித் யூ. மத்தவங்க எல்லாம் ஆம்ஸ்ட்ராங்கோட நண்பன் சொல்றதுக்கே பயந்துட்டு போறாங்க. பட் ஐ கான்ட் பி லைக் தட். தேங்க் யூ வெரி மச் ஃபார் கைண்ட் இன்வைட். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நிறைய வழக்குரைஞர்கள் இந்த விஷயத்துல மாற்றாங்களே சார். அதாவது பிரதர், அவர் வந்து பல அட்வொகேட்ஸ் வந்து உருவாக்கினார். ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஜேபி மாடல தன்னுடைய கொள்கையா எப்ப, அதாவது புரட்சி பாரதம், அதுக்கு முன்னாடி அது வேற மாதிரி இருந்தது. பூவை மூர்த்தி பிரதரோட அண்ணனோடய இருந்தார். அதுக்கப்புறம் வந்து செல்ல பெருந்தகை மாநில தலைவரா வராரு, மாநில செயலாளராக வராரு, பிஎஸ்பிக்கு வராரு மாயாவதி. அவங்க ஒரு யூபியில ஒரு பீரியட் சிஎம்மா இருந்தாங்க. இப்பயும் அவங்களுக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. யூபியில அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அவர் வந்து தேர்தல் அரசியல்ல அதிகமா ஒரு ஈடுபடல. டாக்டர் BR அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஒரு புத்த மதத்துக்கு மாறினார். இந்த பதங்களே வேண்டாண்டா போடா, ஆஸ் பர் த அம்பேத்கர் வேர்ட்ஸ், நான் புத்த மதத்துக்கு போறேன்னு புத்த விகாரங்க கட்டினார். அதாவதுங்க, ஒரு அரசியல்வாதி ஒரு விஷயம் 4 பேர் அவர்கிட்ட ஆலோசனை கேட்கறதா வருவான். அப்படி இப்ப எங்களே வக்கீலையே எடுத்துங்க, நாங்க எல்லாரும் நல்லவனா இருக்க முடியாது. ஒரு தரப்பு கேஸ் நடத்துறோம்னா ஒருத்தருக்கு நாங்க சாதகமா தான் இருக்க முடியும், ஒருத்தருக்கு பாதகமா தான் இருக்க முடியும். அப்ப எதிரிகள் வந்து எங்களுக்கே இருப்பாங்க. அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணி அதுக்கு பேசாம வீட்டுல உட்காந்துருக்க வேண்டியது. அதாவது நீங்க ஏதாவது டிஎன்பிஎஸ்சி மாதிரி இல்ல யூபிஎஸ்சி மாதிரி என்ன ஸ்டாஃப் செலக்ஷன் எஸ்எஸ்சி மாதிரி 8 கவர்மெண்ட் ஜாபா உட்காந்துட்டு 9 to 5 வீட்டுல போய் உட்காந்து சம்பளத்தை வாங்கிட்டு, COVID-19 அப்படிதான் நடந்தது. எல்லா அரசு ஊழியரும் சம்பளம் வாங்கினா, எம்எல்ஏ சம்பளம் வாங்கினா, MP சம்பளம் வாங்கினா, அமைச்சர் சம்பளம் வாங்கினா, சிஎம் சம்பளம் வாங்கினாங்க. மக்கள் தானே பாதிக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா எதிரிகளே இல்லாம இருக்கலாம். அங்கேயும் எதிரிகள் இருக்கும். அதனால ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை விட்டுருங்க, அவர் செய்த சமூக பணிகளை எவனாலையும் பண்ண முடியாது.
திராவிட மாடல் ஆட்சியாலே பண்ண முடியாது. ஏன்னா வடசென்னையில வந்து எனக்கு தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான பட்டதாரிகள் உருவாக்கி இருக்காரு. உங்களால பண்ண முடியுமா? என்னால பண்ண முடியுமா? எஸ்சி எஸ்சிக்கு பாடுபடுறேன்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளால பண்ண முடியுமா? சொல்லுங்க. ஏன் நாளைக்கு விஜய் அரசியல் வந்தாலும் பண்ண முடியுமா? அந்த மாதிரி லா கிராஜுவேட்ஸ் நிறைய பேர் உருவாக்கி, எனக்கு தெரிஞ்சு 350க்கு மேல உருவாக்கிங்க. நிறைய சமுதாய பணிகளை பண்ணிருக்காரு. அவர் ஒரு பாக்ஸர் அப்படிங்கிறதுனால திரைப்பட துறையில வடசென்னையை சேர்ந்த ஜானா பாலா உட்பட ஈவன் ரஞ்சித்து கூட அவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு சொல்லப்படுகிறது. ரஞ்சித்தை கேட்கணும், எனக்கு அதை பத்தி தெரியல. அந்த மாதிரி பல நல்ல செயல்களை செய்திருக்காரு. அதாவது எப்போதுமே ஒருத்தர் வாழ்க்கையில மெரிட்ஸ் இருக்கும், டிமெரிட்ஸ் இருக்கும், அட்வான்டேஜஸ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ். அந்த மெரிட்டையும் அட்வான்டேஜ் மட்டும்தான் எடுத்துப்போம். அதனால ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சமுதாய பணியில் சிறந்தவர். அவருடைய பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா வார்த்தைக்கு வார்த்தை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருடங்களாக நான் கோயம்புத்தூர்லேயும் மெட்ராஸ் ஷிப்பான காலத்திலிருந்து எனக்கு தெரியும். நெருங்கிய நண்பர், நல்ல நண்பர். அதனால இப்ப லாஸ்டா நாகேந்திரனுக்கு முன்னே அரசான அஸ்வத்தாமன் எடுத்துக்கங்க. வெறும் 31 வயசு தான். இப்பதான் ஏதோ வக்கீல அவன் பதிவு பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அவனை வந்து வழக்கறிஞர் ஆக்கி கொண்டு வந்தது மிஸ்டர் ஆம்ஸ்ட்ராங் பிரதர் தான். ஆனா அவனே என்ன பண்ணிருக்கான், 16வது நாள் வந்து நடத்துறான். 16th திதியை வந்து நடத்துறான். ரஞ்சித் எல்லாம் சேர்ந்து, பிரின்ஸ் கஜேந்திர பாபு எல்லாம் சேர்ந்து ஊர்வலம் போறாங்க. இந்த வழக்கு வழக்கறிஞர்கள் ஏன் இதுல வந்திருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு வழக்கறிஞர்கள் வந்து வழக்கறிஞர் தொழிலை வந்து தொழிலா நடத்துறது இல்லைங்க. இப்ப கூட ஆனரபிள் நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியன் அவர் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருப்பார், law is a noble profession. It's not neither commerce or not business. A business அப்படின்னா driven out of profit motive. எங்க ப்ரொஃபஷன் சர்வீஸ் ஓரியன்டட். நீங்க எனக்கு ஃபீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா you are not paying money for a business. I am not running a business. You are not running a business. என்னுடைய மதிப்பு, மரியாதை, நாலேஜ் டயத்துக்கு கொடுக்கக்கூடிய ஆனரோரியம் தான். ஆனா இன்னைக்கு அட்வொகேட்ஸ் எல்லாம் கட்ட பஞ்சாயத்துல தான் இருக்காங்க. யாரும் வந்து ப்ரொஃபஷனை கத்துக்கிற மாதிரி இல்ல, குருகுலமும் இல்ல, சீனியர்ஸ் சொல்லிக் கொடுக்கறது யாரும் கிடையாது. வக்கீலா பதிவு பண்ணிடுறாங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், இதுக்கு சம்பந்தம் கூட பதில் சொல்லணும். ஆகேதன் பெரிய ரவுடின்னு தெரியுது, அவர் பையன் பார் கவுன்சில்ல என்ரோல் பண்றான். அப்ப என்ன போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணீங்க நீங்க? சம்பவ செந்தில் வக்கீல்னு சொல்றீங்க, எப்படி நீங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணீங்க? போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு ஐ மீன் வழக்கே பாத்தீங்கன்னா எஸ்.எம். ஆனந்தமுருகனோட வழக்கு தான் போலீஸ் வெரிஃபிகேஷன். நீதியரசர் கிருபாகரன் அவருடைய ஆர்டர் தான் இன்னைக்கு இந்தியா பூரா ஃபாலோ பண்றாங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் என்ன பண்ணீங்க நீங்க? சோ இப்ப அரசான 6-7 வழக்கறிஞர்களும் எங்களை போல், நாங்க லா படிக்கும் போது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஒண்ணு இருந்தது. இப்பெல்லாம் நீட் ஆஃப் தர் கொண்டு வரணும். அதெல்லாம் எங்க என்ட்ரன்ஸ பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ரிட்டர்ன் டிஜிபி 10 எழுதி 11 தான் ஜாயின் பண்ணிருப்பார். நான் பேரை சொல்ல விரும்பல. யூபிஎஸ்சி பிரிலிம் மாறி இருக்கும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். தகுதியின் அடிப்படையில அரசியல் சட்டக்கல்லூரியில ஜாயின் பண்ணி அந்த மினிமம் 40-45 மார்க் எடுக்கிறது நீங்க கதகரல தோரணம் போட்டுதான் நீங்க பாஸ் பண்ணணும். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, அன்னை மாநிலத்துல போய் டிகிரியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுறான். கிளாஸுக்கே போறது கிடையாது, ரெகுலர் அட்டெண்டன்ஸே கிடையாது. மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. அந்த மாநிலத்திலும் கண்டிப்பா அவர்களுடைய மாணவர்களுடைய எங்களுடைய ப்ரொஃபஷனே வந்து ரெகுலர் கோர்ஸ் தாங்க, இது ப்ரொஃபஷனல் கோர்ஸ். என் ஃப்ரெண்டே ஒருத்தர் நடத்துறான், ராபி சொல்லக்கூடாதுங்க, அவர் நடத்துறாரு அனந்தபூர்ல. அவர் டெல்லி பார் கவுன்சில் மெம்பர், பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ட்ரஸ்ட் சேர்மன். எவனும் காலேஜுக்கே போறது இல்ல. எக்ஸாமும் 5000 கொடுத்தா இன்னொரு தேடிட்டு போயிடுறான். அந்த மாதிரி
அண்டை மாநிலங்கள்ல சட்டக்கல்லூரிக்கு செல்லாமலே பட்டம் வாங்கின அந்த வக்கீல் தான் அரசா இருக்கானே ஒழிய எங்களை மாறி எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, அது தமிழ்நாடு எங்களை போன்ற அரசினர் சட்டக்கல்லூரி கவர்மெண்ட் லா காலேஜ்லயோ மத்த ஸ்டேட் கவர்மெண்ட் லா காலேஜ்லயோ படிச்ச தகுதியுடைய வக்கீல எவனும் அரசா. அதனால அவங்க வக்கீல்னு சொல்றதுக்கு எனக்கு வந்து மவுத்து வந்து பூசுதுங்க. அதனால எங்களை மாதிரி வந்து தகுதியின் அடிப்படையில கவர்மெண்ட் லா காலேஜஸ்ல லாபம் முடித்த பட்ட சட்டப்பட்டதாரிகள் கிடையாது. ஏங்க எவனை பார்த்தாலும் ஹைகோர்ட் வக்கீல்ன்றான், சுப்ரீம் கோர்ட் வக்கீல்ன்றான். எத்தனை வக்காலத்து போட்டிருக்க? அங்கதான் சார் இந்த கேள்வி வருது. என்ன அப்படின்னா 200 வக்கீல்களுக்கு மேல இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கா ஒரு போலி ஒண்ணு பேசப்பட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் போலீசார் ஒருத்தர் நெருங்கி போகும்போது எல்லாருமே வக்கீல்களா இருக்காங்க. என்னதான் சார் நடக்குது இந்த கொலையில? சட்டத்துக்கு முன்பு எல்லாரும் சமம். அதை ப்ரூவ் பண்ற விதமா நடந்ததுதான் வந்து சகோதரர் மூத்த வழக்கறிஞர் பார் கவுன்சில் மெம்பர் முன்னாள் MHA தலைவர் RC பால் கனகராஜ் அழைத்து வருவார். அவரே பிரபல வக்கீல். எத்தனை சம்மன் அவர் குவாஷ் பண்ணிருப்பார். நாங்க சம்மனையே குவாஷ் பண்ணிட்டு போயிருவோம். ஆனா சம்மனை குவாஷ் பண்ணாம அவர் விசாரணை. RCPக்கு சம்மனை போடணும்னா மெட்டீரியல் இருக்கணும், சப்ஜெக்ட் சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும். இப்ப எடுத்தீங்கன்னா இப்ப நாகேந்தர்னு எடுத்துங்க, அஸ்வத்தாமன் எடுத்துங்க, அப்புறம் ஆற்காடு சுரேஷ் எடுத்துங்க. இந்த மாதிரி பீப்புளுக்கு அப்பீரான வக்கீல் எடுத்தீங்கன்னா 100 பேருக்கு மேல இருப்போம். ஆரம்பத்துல இருந்து அத்தனை பேரும் என்கொயரி பண்ணுவீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த வக்கீல்லாம் அரசா இருக்கான்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு உதாரணம் சொல்றேன். சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் நடந்தது, கேன்சலே ஆயிடுச்சு. 2 தடவை மாவட்ட நீதிபதி எக்ஸாம் நடந்தது. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் 2-3 ஆனரபிள் ஜட்ஜஸ் எங்களோட பிராக்டிஸ் பண்ணி ஜட்ஜ் ஆனவங்க இருக்காங்க. அவர் பேப்பர் கூப்பிட்டு காமிச்சாருன்ட்டு. அதுல என்னன்றீங்க? சிவில் ஜட்ஜி எக்ஸாம் எழுதியிருக்கான், APP எக்ஸாம் எழுதியிருக்கான், வக்கீல் எழுதியிருக்கான், எல்லாரும் 0. எவனும் பாஸ் பண்ணல. இன்னைக்கு தரம் அப்படிதான் இருக்கு, தரம் போயிடுச்சு. அதனால இந்த வக்கீல்லாம் வக்கீலே இவனை வக்கீல சொல்றதே தப்புங்க. ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் RCP எந்த விதமான மெட்டீரியலும் இல்லாம அழைச்சிருக்காங்க. இப்ப எங்களுக்கு நீங்க அரசு என்ன பண்ணிட்டோம், எல்லா வக்கீலுக்கும் சேர்ந்து GPF, PF, கிராஜுவிட்டி, பென்ஷன்லாம் எங்களுக்கு கிடையாது. மாசம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க எல்லா வக்கீலுக்கு. நாங்க வந்து குற்றவாளிகளுக்கு குற்றம் தொடர்ந்து அப்பீராக விட்டுறோம். அதனால நீங்க வழக்கு, வக்கீலு, கேஸ் அப்படிங்கிறது எங்களுடைய ப்ரொஃபஷன். அதனால இன்னும் எத்தனை வக்கீல் இதுல என்ட்ரவியர் போறோம் தெரியல. கட்ட பஞ்சாயத்து இப்படிதான் போயிட்டு இருக்குங்க. இந்த கட்ட பஞ்சாயத்துல ஈடுபட்டதுனால இத்தனை வக்கீலுங்க இந்த கொலையில இன்வால்வ் ஆயிருக்கான். அதாவது கொலை பண்றான், ஏதோ காரங்கள் காரியெல்லாம் பண்ணிடுறான், நான் கேஸ் நடத்துறோம். அதுக்காக இப்படிதான் கொலை பண்ணணும். நீங்க வந்து பன்றி, பிக்கு, ஆடு, மாடெல்லாம் போட்டு நீ ட்ரையல் பார்த்து கொலை நடத்துறதுக்கு வக்கீல் தர போறானா என்ன அர்த்தம்? அப்ப என்ன பண்ணணும்? இந்த 7 வக்கீல் அரசா இருக்கான் பாருங்க, அவன் எந்த லா காலேஜ்ல படிச்சாலும் அந்த லா காலேஜ் போல வெரிஃபை பண்ணணும். இப்ப இன்னும் எத்தனை வக்கீல் அரசா போறான்னு தெரியல. நாகேந்திரனை பிடிச்சி நாகேந்திரன் அரெஸ்ட் பண்ணாலும் தெரிய வரும். அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கஸ்டடி எடுத்து பார்த்தா தெரிய வரும். அடுத்த முக்கியமான விஷயம் பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள், காவல்துறையினுடைய நடவடிக்கை ஒரே நேர்கோட்டில் சரியான செல்லுதான் நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் சொல்ல வர. இந்த வழக்குல இதுவரை 22 பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கப்பா. ஆல்ரைட். வாக்கு மூலம் அப்படின்னா என்னங்க? குற்றவியல் நடைமுறை சட்டம், பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா BNSS ஆக்ட் பிரகாரம் கோர்ட்லாம் கொடுக்கணும். ஆனா எல்லா வழக்கிலும் என்ன பண்ணிடுற, அவரை அரெஸ்ட் பண்ணும் போது கொடுத்த வாக்குமூலம் பின்வருமாறுன்னு கதையை போட்டு அவன் லைஃபையே காலி பண்ணிடுறான். வீட்டுல இருந்தான்னா காலி பண்ணிடுவான், வீட்டுக்காரன் கூட வாடகை வீட்டுனா காலி பண்ணிடுவான், அவன் குழந்தை குட்டி ஸ்கூல்ல படிச்சு எல்லா வாழ்க்கையே காலி பண்ணிடுறான். அதே தப்பு. கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல கோர்ட்டு கொடுக்காம நீ பேப்பர்ல போடுற, ரைட், ஒத்துக்கிறேன். இப்ப ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல CCTV ஃபுட்டேஜ் தான் வந்து உங்களுக்கு மெயின் எவிடன்ஸ் இல்லையா? அதுல நீ 5-6 பேரை காட்டுறீங்க. அந்த 5-6 பேர்ல ஒருத்தன் வந்து திருவேங்கடம், அவனை என்ன பண்றீங்க, என்கவுண்டர்ல போட்டுறீங்க. அது ஃபேக் என்கவுண்டர் தாங்க. நான் கேஸ் போட்டு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். துடிக்க துடிக்க வெட்டுறான். கூண்டாஸ் போட்டியா?
இதுவரையும் போடலையே. எத்தனை நாள் ஆச்சு? திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணீங்க, குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. அதே சமயம் கைது செய்து நீங்க தமிழக காவல்துறை அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை பண்ண ஃபுட்டேஜ் வெளியிட்டது எவ்வளவு பெரிய சட்ட தவறு தெரியுமா? நீங்க ஃபுட்டேஜ் வெளியிடுறீங்க. திருவேங்கடத்தை நீங்க இப்ப திருவேங்கடம் வந்துதான் காலை பவாரியா மாடல காலை வெட்டுறான், நரம்ப வெட்டுறான், மூளையை வெட்டுறான். அதனால அவனுக்கு போய் நம்ம வக்காலத்தை வாங்கி இது ஃபேக் என்கவுண்டர்னு போட்டு என் சகோதர என் நண்பன் ஃப்ரெண்டு ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையை பண்ணவனுக்கு போய் நான் நியாயம் கற்பிக்க முடியல, விட்டேன் நான். ஆனா அது ஃபேக் என்கவுண்டர் தான். எதுக்காக பண்றீங்க? ஹலோ, அரசானவெல்லாம் உண்மையை சொல்லு. இல்ல நான் சொல்றது சொல்லு. இல்ல குறைச்சு சொல்லு. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? திருவேங்கடத்தை கழுவை தீர்க்கணும். தூக்கி மேடையை கொண்டு போய் சாகு வரை தூக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சல்யூட் இல்ல, சாஷ்டாங்கமா உன் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுவேன் அந்த விசாரணை அதிகாரி முன்னாடி. அதை பண்ணலையே நீங்க. அவனை போட்டதுனால என்ன ஆச்சு? மத்த அக்யூஸ்ட் அத்தனை பேருக்கு ஒரு பயம் வரத்தானே வருங்க. அதாவது ஒரு கொலை வழக்குல பிரதர் முக்கியமான ஆயுதம் என்ன அப்படின்னா டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பேரட் அப்படின்னு டிஐடின்னு பேரு. ஜெயில போய் என்ன பேரட் நடத்துவீங்க? முடிச்சிட்டீங்களா? வழக்கையும் முடிச்சிட்டீங்கல்ல. அதனால காவல்துறை விசாரணை நன்றாக சென்று கொண்டிருக்கிறது. பாராட்டுக்கள்னு எனது சகோதரர் ஆனரபிள் பார் கவுன்சில் மெம்பர் மூத்த வழக்கறிஞர் மிஸ்டர் ஆர்சி பால்கலராஜ், அவர் பிஜேபியில் இருக்காருன்னா கொண்டு போனீங்க. அவரை வேற கிட்ட கொண்டு போயிருக்க மாட்டீங்கல்ல. ஏங்க சொன்னாலும் சரியான கவனத்தை சென்று கொண்டிருக்குன்னு நான் என்னால சொல்ல முடியல. சிபிஐ தான் விசாரிக்கணும். இன்னொன்னு சொல்றேங்க, டு பி ஃப்ராங்க், ரைட், இப்ப நீங்க சரியான கோணத்துல போயிட்டு இருக்குது அப்படின்னு அவர் சொல்ற, எல்லாரும் சொல்றாங்க விசாரணை. ஆல் ரைட், நோ இஷ்யூ அட் ஆல். முதல்ல என்ன சொன்னீங்க? ஆற்காடு சுரேஷ் தென்னரசு அதுல பிரச்சனையாச்சு, அது காரணம் தான் வந்து பிரதர் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஒரு கதை சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஆருத்ரா கோல்டு அந்த கதையை சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? இல்ல அஸ்வத்தாமனுக்கு இவருக்கு பிரச்சனை, அஸ்வத்தாமன் 300 கோடி பிரச்சனை இல்ல, அவன் சம்போசத்து எல்லாம் பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்த பகையெல்லாம் சேர்த்து பண்ணாங்க அப்படின்னு நீங்க கொண்டு வரீங்க. வாட் இஸ் திஸ்? இப்ப நீங்க என்ன பண்றீங்க? சம்போசத்தில் அரெஸ்ட் பண்ணா எல்லாம் அப்படின்னீங்க. அதுக்கு அடுத்த ஒரு வாரத்துல நான் அஸ்வத்தாமன் அரெஸ்ட் பண்றீங்க. அவர்கிட்ட கன்வர்ஷன் வாங்கி நாகேந்திரன் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இப்ப நாகேந்திரன் கஸ்டடி எடுக்க போறீங்க. அதோட வேடிக்கை தெரியுமா? நாகேந்திரன் கன்னடத்துல வேற ஒரு ஆயுள் தண்டனை கைதியா இருக்காரு இல்லையா, வெளியில வர்றதுக்கே இந்த அரசு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு. இந்த வழக்குனால அவர் வெளில வர முடியும்னு நினைக்கிறேன். அது காரணம் பிரதர் ஆம்ஸ்ட்ராங். இப்ப ஏ கிளாஸ் ரவுடின்றீங்க, பி கிளாஸ் ரவுடின்றீங்க, சி கிளாஸ் ரவுடின்றீங்க, ஹெச்எஸ் இன்ஸ்டிடியூட்ன்றீங்க, போக்கிரின்னு வகைப்படுத்துறீங்க, பிளாக் ஸ்பாட் வில்லேஜ் எல்லாம் வகைப்படுத்துறீங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனா அந்த கதையெல்லாம் இருக்கும். ரைட், எத்தனை ரவுடிகள் மேல தமிழ்நாட்டுல பிணையில் வர முடியாத நான் பெயிலபிள் வாரண்ட் என்பிடபிள் இஷ்யூ பண்ணி எத்தனை பேர் நீங்க எக்ஸிக்யூட் வாரண்ட் அரெஸ்ட் பண்ணீங்க? அது வரைக்கும் ஏன் உங்களால் ரவுடிகளை தமிழ்நாட்டுல கட்டுப்படுத்த முடியல? திராவிட மாடல் ரவுடியே இருக்கக்கூடாது. இப்ப இதுல அரசாணர் பாத்தீங்கன்னா ஒருத்தன் திமுக, ஒருத்தி மலர்கொடி அதிமுக, ஒருத்தன் தமாக, கிரேட் கஞ்சா வியாபாரி பல பிரபல ரவுடி அஞ்சலை பிஜேபி மாவட்ட தலைவி. ஏன் இது மிஸ்டர் அண்ணாமலை ஐபிஎஸ் தெரியாது? எல்லா அரசியல் கட்சியில உள்ளவங்களும் இதுல இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? அரசியல் கட்சிகளுக்கு ரவுடிகள் தேவைப்படுகிறதுன்னு அர்த்தம். ஏன் உங்க கட்சியில மெம்பர் ஆகி பொறுப்பு கொடுத்தீங்கன்னா அவன் யாருன்னு விசாரிக்க மாட்டீங்களா? ஆனா எல்லா ரவுடியும் என்ன பண்றான்? தான் சொத்தையும் போலீஸ் வழக்கெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசியல் போய் தஞ்சம் அடையாது. அதான் நடந்தது. அப்ப ரவுடிகளை என்ன கட்டுப்பதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? கேட்டா ஸ்குவாடு போட்டிருக்கேன் அப்படின்னீங்க. டிரைவ் அகேன்ஸ்ட் ரவுடிஸ் நான் எடுத்திருக்கேன். எத்தனை ரவுடியை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க? அது வரை சொல்லுங்க.
எத்தனை ரவுடி மேல நீங்க கேஸ போட்டு சக்சஸ்ஃபுல்லா நீங்க ப்ராசிக்யூட் பண்ணிருக்கீங்க? விசாரணை தண்டனை எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? வாங்கி கொடுத்திருந்தா பிரச்சனையே வந்திருக்காது. பண்ணலையே நீங்க. இப்ப சம்போசத்தில் கதை எடுத்து சம்போசத்தில் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. கேட்டா பழைய போட்டோ தான் இருக்கு, இந்த போட்டோவும் இல்லை அப்படின்றீங்க. சம்போசத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு நேர்மையான ஒரு இன்ஸ்பெக்டர் ஏசி அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அவன் ஒரு ஜாதியை சார்ந்தவன் என்பதனால் குற்றுங்கன்றீங்க. அவன் போயிட்டான். அவர் பெரிய உயர் பொறுப்புல இருக்காரு. ஹை என்ன பண்ணுவீங்க? இதை சொன்னது முன்னாள் ஒரு மூத்த IAS அதிகாரி, உள்துறை செயலாளர். எனக்கும் பல கிளைண்ட்ஸ் இருக்காங்க பிரதர், IAS IPS. அன்னைக்கு நீங்க சம்போசத்துல நீங்க அந்த NBWல அரெஸ்ட் பண்ணி அவன் மேல உள்ள வழக்கை நீங்க துரிதப்படுத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்தா, சம்போசங்கள் தான் இதுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாரு, அதனாலதான் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்ததுங்கிற வார்த்தை வராது இல்ல. அப்ப சம்போசத்துல விட்டீங்கல்ல நீங்க. அப்ப எத்தனை ரவுடிஸ விட்டுருக்கீங்க? ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் முதல் வேலை எவன் ரவுடின்னு சொன்னா அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க, ரிமாண்ட் பண்ணுங்க, குண்டு திருப்பு சட்டத்தை போடுங்க. ஒரு ரவுடி அரெஸ்ட் பண்ணீங்கன்னா அவருக்கு சாதகமா ஒரு MLA வராரு, MP வராரு, இல்ல வட்டம் மாவட்டம் செயலாளர் வராங்க. போலீஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதனாலதான் நான் இப்ப ரவுடிகளை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஒரு பொதுநல வழக்கு கூடிய விரைவில் நான் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தாக்கல் பண்ணேன். லா அண்ட் ஆர்டர் போயிடுச்சுங்க. வாட் வாஸ் தி மெசேஜ் ஆஃப் சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் ப்ரூட்டல் மர்டர்? தமிழகத்துல யார வேண்டுமானாலும் வெட்டலாம், யார வேண்டுமானாலும் கொலை செய்யலாம், மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு BSP லீடர் ஆம்ஸ்ட்ராங்கே மர்டர் பண்றான் அப்படின்னா நாங்கெல்லாம் ஏமாத்தோம். சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு விட்டது. இவ்வளவுதான் பண்றீங்கல்ல. நீங்க அத்தனை பேரையும் சம்போசத்திலையும் அரெஸ்ட் பண்ணுங்க, குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி எல்லாருக்கும் நீங்க மரண தண்டனை வாங்கி கொடுத்துருவீங்களா? வாங்கி கொடுங்க. நீங்க எத்தனை அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணீங்களோ அத்தனை அக்யூஸ் மேல குற்றப்பத்திரிகை ஸ்ட்ராங்கா நீங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி பிரின்சிபல் ஜட்ஜ் கோர்ட்ல நீங்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி இந்த வழக்கில் தொடர்புடைய அத்தனை குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை தூக்கிலிட வேண்டும் அப்படின்னு மரண தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க. நான் உங்களுக்கு பிரதர் அந்த விசாரணை அதிகாரி அத்தனை பேருக்கு நான் ஒரு பவுன் நான் எல்லாருக்கும் செயின் வாங்கி போடுறேன், இல்ல ஒரு பவுன் என்ன உண்டா நான் வாங்கி போடுறேன். செய்வாங்களா? நான் பண்றேங்க. 50 போலீஸ் ஆபீசரும் தண்டனை வாங்கி கொடுத்தா 50 பேருக்கு 50 பவுன் நான் வாங்கி தரேன். ஆத்மா சாந்தி அடையும், காலம் பதில் சொல்லு. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது, லா அண்ட் ஆர்டர் இல்ல அப்படிங்கிறது இந்த சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் கொலை மூலமாக தமிழக மக்களுக்கு ஒரு அச்ச உணர்வையும் ஒரு பயத்தையும், டெம்போ ஆஃப் லைஃப் பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு பேனிக்கா இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.